வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு பணி டாஸ்க்கு கொடுக்குறாருங்க. அதான் டிடிஎஃப் உடைய விஷயமா அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அந்த டாஸ்க்கு. அதில் என்னென்னா 1 நிமிஷம் டைம் கொடுக்குறாரு. அந்த 1 நிமிஷத்தில் எதுக்காக வந்தோம், ஏன் உங்களுக்கு அவர் ஒரு 3 பாயிண்ட் கொடுக்குறாரு. 3 பாயிண்ட் கொடுத்தோன்னா அதை எப்படி அந்த 1 நிமிஷத்தில் எப்படி கன்வே பண்ணுவீங்க, யாருக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து இவங்களுக்குள்ளேயே செலக்ட் பண்ணி மஞ்சரிக்கு அந்த பாயிண்ட்டை கொடுத்துருவாங்க. மஞ்சரி 3 பாயிண்ட் எடுத்துடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே ப்ராப்பராக சொன்னது பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் கரெக்டாக அந்த 1 நிமிஷத்தில் முடிச்சார். அவருக்கு கொடுத்துருக்கலாம், நம்ம சௌந்தர்யா கொடுத்துருக்கலாம், விஷால் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா விஷால், ராணவ், அருண், சௌந்தர்யா இவங்கெல்லாம் கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, எதுக்காக அந்த 3 பாயிண்ட்ஸ் தேவைன்றதை ரொம்ப அழகாக சொன்னாங்க. ரிப்பீட்டடாக வார்த்தைகள் போடாமல். இதில் ஜாக்லின்லாம் ரிப்பீட்டடாக வார்த்தை போட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் பேசும்போது இந்த முத்துவும் வந்து வேறு மாதிரி அவர் அந்த பேச்சு மன்றத்தில் பேசுகிற மாதிரி, பட்டிமன்றம்லாம் பேசுகிற மாதிரி பேசினார். ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் தனித்துவமாக தெரிஞ்சவங்க யாருன்னா சௌந்தர்யா, அருண், ராணவ், அப்புறம் பார்த்தீங்கன்னா விஷால், ரயான் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து தான் நல்லா பேசினேன், நான் கரெக்டாக பேசினேன், ஆனால் எனக்கு தான் அந்த பாயிண்ட் வேணும், எனக்கு தான் அந்த பாயிண்ட் வேணுன்ற மாதிரி எல்லாருமே ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் என்ன சொல்வார், இந்த பாயிண்ட்டை இன்னொருத்தருக்கு தரணும், அதுக்கு 3 பேரை செலக்ட் பண்ணுவார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் போகும். யாருக்குன்னா மஞ்சரிக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போது மஞ்சரிக்கு தான் இதில் வந்து 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கிது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோன் கால் டாஸ்க்கு தாங்க. ஃபோன் அட்டன் பண்ணுறது, யார் நம்பிக்கைக்குரியவங்களோ அவங்கள சொல்லலாம், அவங்க போய் எடுப்பாங்க. அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்க அந்த ஃபோன் காலில் சொல்லுவாங்க. ஸோ அதனோட ஏற்ற மாதிரி அவங்க போய் அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் போய் செய்வாங்கங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த ஃபோன் கால் வந்து ரொம்ப யார் எடுக்கிறாங்களோ ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுவார். அவங்க சொல்கிற டாஸ்க்கை அந்த ஃபோனில் அட்டன் பண்ணுறவங்க யார் வேணால் சூஸ் பண்ணலாம். அதுக்கு அவங்க ஒத்துக்கணும், அவங்க ஒத்துக்க வைக்கணும். அப்படி இன்கேஸ் அந்த இவங்க சொல்கிற டாஸ்க்கை யாருமே ஒத்துக்கலை அப்படின்னாங்கன்னா அந்த ஃபோன் அட்டன் பண்ணவங்களுடைய பாயிண்ட்லேருந்து 1 மைனஸ் ஆகிடுங்க. இதாங்க டாஸ்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டைமே வந்து ரயானும் முத்துவும் தாங்க ஓடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரயான் வந்து தான் தொடுவார் ஃபோனை, ஆனால் முத்து தான் தொட்டா மாதிரி வந்து எல்லாம் சொல்லுவாங்க. அதில் யார் சொல்லுவாங்கன்னா ஜாக்லின் ஒரு சொம்பு தூக்கி சொல்லிட்டோம், தீபக்கம் சேர்த்துக்கினாரு, மஞ்சரி 3 பேரை முத்து தான்னாங்க. ஆனால் உண்மையிலேயே முத்து டேபிளில் தொட்டாங்க. ஃபோனை ரிசீவரை ஃபோனை தொட்டது யார் பார்த்தா ரயான் தான். ஆர்கியூமெண்ட் பண்ணுவாருங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரயான் தான் தொடுவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து தொடுவார். ஆனால் முத்து தான் தொட்டா மாதிரி அப்படியே பாருங்க. அந்த ஆர்கியூமெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஃபோன் எடுத்து அது ஜாக்லின் சொல்லுவா பின்னாடி, நீ ஃபோன் எடுன்னு. அப்போ எவ்வளோ திருட்டு வேலை பண்ணுது பாருங்க ஜாக்லின். உடனே என்ன பண்ணுவாங்க, முத்து என்ன பண்ணுவார், உடனே நான் ரயானை செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா எங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு இவர் பண்ண திருட்டுத்தனத்தை. இவர் தான் எப்படியாவது ஒன்று தப்பு பண்ணிடுவார், அதை சரியாக கொண்டு போகிறதுக்கு ஏதாவது ஒன்று பேச்சு திறமையால் ஒன்று பண்ணுவார். முத்துவே தான் வாயில் வந்து கக்கிட்டான். அதுக்கு அப்புறமா அதை கக்குவார். அதுக்கு முன்னாடி நாங்களாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இவர் என்ன பண்ணுவார், ரயானை வந்து செலக்ட் பண்ணுவார். ரயானை ஏன் செலக்ட் பண்ணாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இதில் ஒன்று பாருங்கள், நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம், லைவை பார்த்து தான் சொல்கிறோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு தொட்டது வந்து ரயான் தான். இது உண்மையாக இல்லைன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் முத்துக்கு அகெயின்ஸ்ட் தான் கிடையாதுங்க. ஏன்னா ஒழுங்காக ஃப்ராட் ஆடாதீங்க, ரொம்ப ஃப்ராட். ஏன்னா தப்பான ஆட்டம் ஆடி யாருமே ஜெயிக்க முடியாது. அதுக்கு உதாரணம் பாருங்கள், இவன் பண்ண தப்புக்கு உடனே வந்து என்ன பண்ணுறான், அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறான். உடனே ரயான் என்னன்னா டாஸ்க்கு அந்த இது ஒன்று மேலே ஒரு கப்பு வைக்கணும். இந்த ஒரு டாஸ்க்கு அவனுக்கு கொடுத்த டைம் வந்து 90 நிமிஷம் 90 செகண்ட் அதுக்குள்ளே வந்து அடுக்கணும். ஆனால் வந்து ரயான் நல்லா ட்ரை பண்ணுவான். என்னென்னா அந்த கப்பு வெளியே எடுக்கிறதுக்கே டைம் ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு க்ளோசிங் டைமில் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா முத்துக்கு ஒரு பாயிண்ட்டு மைனஸ் ஆகிடும். ஆனால் இவன் வந்து ஆனால் இவன் நேர்மையாக விளையாடினான். ரயானுக்கு கொடுத்த வேலையை அவன் நேர்மையாக செஞ்சான். ஏன்னா அவன் ஸ்போர்ட்ஸாக கரெக்டாக பண்ணுறான். ஸோ இப்போ முத்து தோத்தாச்சா, அதுக்கப்புறம் தான் முத்து வந்து வெளியே சொல்லுவா போல, ஆமாம்மா. ஸோ அதனால தான் நான் ரயானுக்கு கொடுத்தேன். இதை வச்சு ஒரு வாரமாக பேசிட்டு இருக்கேன். ரயான் இல்லைன்னா வந்து ரயான் வந்து நான் தான் தொட்டேன், ஃபர்ஸ்ட் ரிசீவர் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு அவன் பேசுவான். என்னோட மைண்டில் வந்து மஞ்சரியை வந்து செலக்ட் பண்ணணுன்னு தான் எனக்கு இருந்துச்சு. நான் வந்து இதை மறைக்கிறதுக்காக இதை தவிர்க்கிறதுக்காக நான் ரயானை திசை திருப்பி பொய்யாட்டம் ஆடி
ஒரு அழுகுனி ஆட்டம் அது அப்படி தான் ஒரு பொய்யாட்டம் தான் அவர் அங்கே ஆடி இருக்கிறாரு. ஸோ பிக் பாஸையும் ஏமாத்திருக்காரு. இது எங்களுக்கெல்லாம் தோணுச்சு, ஏன் பிக் பாஸ் சொல்லவே இல்லை ரயான் தொட்டாரு அப்படின்னு சொல்லவே இல்லை, நாங்கள் யோசித்தோம். ஆனால் எல்லாமே பிக் பாஸ் பண்ணால் அப்போ வீக்கெண்டில் விஜய் சேதுபதி சார் கேட்கணும்ல, அப்போ விஜய் சேதுபதி சார் இதை அட்ரஸ் பண்ணுவாரு போட்டு காமிப்பாரு. ஏன்னா இதில் ஏன் கண்டிப்பாக கேட்கணும்னா ஜாக்லின் வந்து சொம்படிக்கும், அதுவும் விஷாலை வந்து யார் பார்த்தீங்கன்னா இந்த தீபக்கை வந்து அக்செப்ட் பண்ணிப்பா. ஏன்னா தீபக் வந்து முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் போடுவான், யார் ஃபோன் அட்டன் பண்ணாலும் எனக்கு வந்து கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி. அதில் பாருங்க உடனே அப்பவும் ஜாக்லின் போய் சொல்லுவாங்க, அண்ணன் சூப்பர் அண்ணன், நீ இப்படியே பண்ணு, நீ மனசில் வச்சு செய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது தீபக், மஞ்சரி, முத்து, ஜாக்லின் இவங்க 4 பேரும் இப்போ ஒரு செட்டா ஒரு இது அப்படியே வந்து ஓப்பனாக சொல்லிட்டான். யார் ரயான் சொல்றாப்பா, நீங்கள் 4 பேரும் வந்து ஒரே ஆள் தான் போங்க, நீங்கள் கூட்டு கலவானீங்கன்ட்டு போயிட்டான். அது ஒரு பஞ்சாயத்து போவோம். ஆனால் அது ஒரு பெரிய காரசாரமாக இருக்கும். ஆனால் முத்து வந்து அதை தான் திசை திருப்பி மாற்றிடுவான். இதே மஞ்சரி ஒரு வார்த்தை சொல்லும் போது மஞ்சரி வந்து பிடிச்சிப்பாங்க. ஆனால் இவன் என்னென்ன ரயானு எல்லாம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறான். மஞ்சரி என்கிட்ட வேலை காமிச்சா, அப்புறம் இல்லை நான் இதுக்கு சாரி சொல்லிட்டேன், அதுக்கு சாரி சொல்லிட்டேன், ஏன் பழிச்சத்து பேசுறீங்க, இதுக்கு ஜாக்லின் சப்போர்ட், அப்புறம் ஜாக்லின் மூக்க ஓடிக்கும். அது ஏன் அந்த கான்வர்சேஷன் வரும்னா, இவங்க விளையாடிட்டு அந்த கேப்பில் உட்காந்துருப்பாங்க பாருங்க. அப்போ வந்து நம்ம உங்களுக்கு கரேஜ் இல்லை ஃபஸ்ட்டு போய் ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்னு முத்து வாயை விட்டுடுவார். உடனே அந்த ஒரு பாயிண்ட் இல்லை, உடனே மஞ்சரி அந்த பாயிண்ட்டை பிடிச்சிருவாங்க. என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்க, நாங்கள் அப்போத்துலேருந்தே அதே சொல்கிறோம், மஞ்சரி வந்து பயங்கரமாக கால்குலேட்டிவாக விளையாடுறாங்க. ஃப்ரெண்டாக இருந்தாலும் கரெக்டாக அவங்களோட வார்த்தைகளை கரெக்டாக பேசிடுறாங்க. அது நேற்று வந்து ரயான் சொன்னதுக்கு நீ இவ்வளோ பேசின முத்து, அப்போ நீ சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி, எந்த வகையில் அவன் சொல்கிறது தப்புன்னு சொல்லி அவ்வளோ ஆர்கியூ பண்ண, அவனும் சொன்னான் நான் அப்படி சொல்லலைன்னா, அப்போது நீ வந்து இவ்வளோலாம் பேசின, நீ எப்படி, நீ அப்போது தைரியம் இருந்தால் போய் எடுத்துக்க வேண்டியதானேன்னு சொன்னா, பயம் தைரியம் எல்லாம் ஒன்று தானே. ஏன்னா ரயான் வந்து பயந்துட்ட அப்படின்னு சொன்னது இவன் இவ்வளோ பெரிய கான்வர்சேஷன் கொண்டு வந்திருந்தார் முத்து. அப்போ இதே நீ எப்படி சொல்வ? உடனே மஞ்சரி கிட்ட இவர் கோச்சுக்குவார், நீ என்ன சொல்லாத, நீ என்ன சொல்லாத, தனிப்பட்ட முறையில் நீ சொல்லு, நீ எப்படி எல்லாரும் இருக்கும்போது திரும்பி ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயத்த திரும்பி ஏன் இது பண்ற அப்படின்னு. அப்போ இதுல இருந்து முத்துவோட நல்ல கிளியரா தெரியுதுங்க. ஆமா, கேம் சூடு பிடிக்க முத்துவோட ஃபோர்ஜரி, ஜாக்லினோட ஃபோர்ஜரி விஷயம் வந்து மஞ்சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ராணவ், ரயான், விஷால், சௌந்தர்யா, அருண் இவங்க 6 பேருக்கும் கிளியராக புரிஞ்சிடுச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஃபோன் கால் வருது, சௌந்தர்யா அட்டன் பண்ணுவா. அது ஒரு காமெடிங்க. சௌந்தர்யா அட்டன் பண்ணி பிக் பாஸ் ஆண்ட பேசிட்டு அது பாருங்கள் அந்த டைமில் ஒரு கண்டென்ட் கொடுக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே இருப்பீங்க. அது அவள் யாரை சூஸ் பண்ணுவான்னா, அது என்னென்னா ஒரு நல்ல ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ணும், அது யாரை செலக்ட் பண்ணணும் எல்லாம் கை தூக்குவாங்க. அதுக்கு முன்னாடி ஃபோன் கால் வரும்போது இவங்க எல்லாருமே ஓடி வருவாங்க. அருண், விஷால், சௌந்தர்யா எல்லாருமே ஓடி வருவாங்க. சௌந்தர்யா போய் ஃபோன் ரிசீவரை எடுத்துட்டு அவள் பேசும்போது என்ன அந்த இடத்துலையும் அவளோட எக்ஸ்பிரஷன் பாருங்க. அது எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட அந்த மியூசிக் போடுவாங்கங்க. அந்த மியூசிக்கும் ஒரு டான்ஸ், ஒரு மூமெண்ட்டு, அந்த ஹேரை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறது, அப்படி கோதி விட்டு இந்த ரஜினி ஸ்டைல் பண்ணுற மாதிரி பண்ணி காமிச்சு எல்லாருமே ஒரு மகிழ்விக்கிறது தான். எல்லாருமே சாதாரணமாக ஓடி வந்து ஒரு இதுவாக ஓடி வந்து அந்த ரிசீவர் எடுத்துக்கிறதுக்கோ ஒரு சீரியஸாக அப்படி பேசுகிறதோ இல்லாமல் இவங்க அந்த இடத்துல ஒரு காமெடி மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. ஸோ ஃபோனில் பேசும்போது இவங்க டாஸ்க்கை கேட்டுக்கிறாங்க. மீல்ஸ் சாப்பிடணும், ஃபுல் மீல்ஸ் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல, அதை வந்து இவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் யாரை பார்ட்னராக செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்க சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிறாரு. ஓகே, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வச்சுட்டுங்களா அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறேன், இன்னும் பேசலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஓ சாரி பிக் பாஸ் கூட இல்லை, சரிங்க வச்சிடுறேங்க அப்படின்னு. நீங்கள் லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அதுக்கு வாய் விட்டு சிரிச்சிங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல பதிவிடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் மீல்ஸுக்கு வந்து விஷாலை கன்வின்ஸ் பண்ண, விஷால் அக்செப்ட் பண்ணிப்பான். ஆனால் உண்மையிலே பாராட்டும் விஷால் 45 நிமிஷத்தில் மெல்ல முடியாமல் திணறி சாப்பிடுவான். ஆனால் தோற்றுருவான். பட் இருந்தாலும் அவர் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணாருங்க. கொஞ்சோண்டு ரைஸ் தான் இருந்தது. அதாவது என்ன ஒரு அரை கைப்பிடியோ கொஞ்சமாக லஸ்ஸி மட்டும் இருந்துச்சு, ஒரு ரசம் இருந்தது. இதில் வேற காமெடி பாருங்க, இவங்களுக்காவது ஒவ்வொருத்தரும் ஒரு டாஸ்க்கை பண்ண முடிச்சாங்க. ஜாக்லினுக்கு ஒரு டாஸ்க் வருது, ஜாக்லின் போய் ரிசீவ் பண்ணுறா, ஃபோன் எடுக்கிறா. அவளை எடுத்துட்டு அவளுக்கு ஒரு டாஸ்க் சொல்கிறாரு. அவளுக்கு கொடுக்குற டாஸ்க்கை வந்து யார் செய்கிறாங்களோ செய்யலை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த சீசன்லேயே விளையாட முடியாது, இந்த டிடிஎஃப்லேயே விளையாட முடியாதுன்னு சொல்லி டாஸ்க் சொல்லுவார். இதை போய் யார் ஒத்துப்பாங்க? ஆனால் இதை போய் யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா அருணை செலக்ட் பண்ணுவாங்க ஜாக்லின். அது எப்படிங்க, மற்றதெல்லாம் ஃப்ரெண்டுன்னு போயிட்டு நீங்கள் வந்து முத்துக்குமரனோடவும் மஞ்சரியோடவும் போயிட்டு ஜிங்சாக் போட்டுக்கிட்டு அங்கே ஒரு வேலை பார்க்குறீங்க.
அருணுக்காக அருணை வந்து தோக்கடிக்கும் போதெல்லாம் முத்துக்குமாரை வந்து கை கோத்துக்கிட்டு அவனுக்கு அப்ரிஷியேட் முத்துக்குமாருக்கு கொடுத்துட்டு முத்துக்குமாரை என்கரேஜ் பண்ணிட்டு தீபக் அண்ணாவை என்கரேஜ் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு தேவைன்னும் போது ஒரு பாயிண்ட் எப்படியா இருந்தாலும் அருணை வந்து வெளியில் ஏற்றுறதுக்கான ஒரு கேமை, ஒரு கேவலமான கீழ்த்தரமான கேமை ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க, செயல்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல அருணை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அருண் வந்து முடியாது அப்படின்னு. என்ன ஒரு விஷயம் பாருங்க, ஜாக்லினுக்காக தான் இந்த டாஸ்க்கை கொடுத்தாரு. ஏன்னா ஜாக்லின் -1 ஆகணும் மார்க், அந்த ஐ மீன் அந்த ட்ரேட் அந்த கிரேட்லேருந்து வெளியே வரணும். அது பார்த்தீங்கன்னா அவர் ஒத்துக்கல, -1 அவங்களுக்கு வந்துடுது. யாருமே கன்வின்ஸ் ஆகலைன்னா பார்த்துங்க, ஏன்னா ஜாக்லினுடைய கேரக்டர் இதுதான். ஸோ இப்படி ஒரு வழியாக இந்த டாஸ்க் முடியுதுங்க. ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக தான் ஆயிடுச்சு. ராணவ் சொல்லவே இல்லை பாருங்க, ராணவ் வந்து அந்த தண்ணி குடிப்பாங்கல்ல, சூப்பருங்க, அது ரொம்ப சூப்பர். தீபக்காக இவர் போயிட்டு தண்ணி குடிக்க போவாரு, தண்ணி குடிக்கணும். அவரால் முடியவே முடியாது, வாமிட் பண்ணிட்டு. எப்படி விஷால் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி தான். ஆனா விஷால் பயங்கர டஃப் பிளேயருங்க. சோ இல்ல, இந்த டாஸ்க் பொறுத்தவரை யாருமே ஜெயிக்கல, அதுதான் விஷயம். ஸோ இப்படி ஒரு வழியாக இந்த டாஸ்க் முடியுதுங்க. அடுத்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா அடுத்தது டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியாவில் நிறைய ஸ்டிக்ஸ், அதாவது ஜாயின் பண்ணி அந்த குச்சி மாதிரி கொண்டு போகிற மாதிரி எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும். அது ஜாயின் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு தட்டு மாதிரி இருந்தால் அதுக்கு மேலே ஒரு 2.5 லிட்டர்ஸ்க்குள்ளே ஒரு ஜார் இருக்கும். அதுக்குள்ளே கலர் வாட்டர்ஸ் நிரப்பி வச்சுருக்காரு. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், 2 மார்க் போட்டிருப்பாங்க. ஒரு மார்க்லேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு மார்க்குக்கு போயிட்டு ஜாயிண்ட்டை சேர்த்துக்கிட்டு அவங்க அப்படியே பிடிச்சிக்கிட்டே போகணும். அந்த போல் வந்து அந்த குச்சியை வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டே போயிட்டு அடுத்த இது போயிட்டு ரீச் ஆகணும். எல்லா ஸ்டிக்கையும் வந்து அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க. யாருக்கு கீழே விழாம கொண்டு போயிட்டு அந்த கரெக்டான அந்த இதுல போயிட்டு அந்த கோட்டுக்குள்ள அந்த மார்க்குக்குள்ள போறாங்களோ அவங்க தான் வின்னர். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் சூப்பராக பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் வந்து என்ன சொல்கிறது, 1:55 என்னமோ பண்ணியிருப்பார். அதாவது 1.25 நிமிஷத்தில் முத்துக்குமார் 1:55 பண்ணுவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயான் வந்து 2 நிமிஷம் 24 நிமிஷம் இந்த மாதிரி எல்லாமே ஷார்ட்டாக பண்ணுவாங்க. ஜாக்லின் பண்ணிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பவித்ரா அண்ட் தீபக்ங்க, இவங்க 5 பேர் தாங்க வந்து இந்த டாஸ்கில். ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ வந்து 5 பாயிண்ட் எடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமார் எடுத்துருவாங்க. 4 பாயிண்ட்டு ரயானுக்கு, 3 வந்து ஜாக்லினுக்கு, 2 வந்து பவித்ராக்கு, 1 வந்து தீபக்குங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கும் முடியுதுங்க. இதில் வந்து எல்லாருக்குமே அந்த பாயிண்ட்ஸ் சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா ரயான் தான் டாப்பில் இருக்கிறான், 8 பாயிண்ட்டு. முத்துக்குமார் 6ங்க. ஸோ இவங்க தாங்க டாப்பில் இருக்காங்க. மற்றவங்களாம் 4, 3, 2 இப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு டாஸ்க், அதாவது வச்சு செய்கிறாருங்க நம்ம பிக் பாஸ், யாரையும் விடுறதில்ல. அடுத்த டாஸ்க் வந்து என்ன கொடுக்குறாரு, பிக் பாஸே வந்து 5 பாயிண்ட் கொடுக்குறாரு. உங்களுக்குள்ளே முடிவு பண்ணிங்க, டின்னர் வேணுமா பட்னியாக இருக்கீங்களா, இதுதான் டாஸ்க்கு. இவங்களுக்குள்ளே வந்து ஷேர் பண்ணிங்க. அப்போ 5 பாயிண்ட் தான் கொடுக்குறாரு. ஆளுக்கு 1/2 பாயிண்ட் கணக்கு பண்ணிப்போம். யார் வீட்டுக்கு டின்னர் சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து இந்த 1/2 பாயிண்ட்டை கொடுத்துடணுன்னு. அப்படி அதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லோரும் கை தூக்குவாங்க, நான் பட்னியாக இருக்கிறேன், நான் வந்து டின்னர் சாப்பிட்றேன்ட்டு. ஸோ இதில் ஓவரால் டின்னரை ஏற்றுக்கிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக், முத்து, சௌந்தர்யா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரயான், ஜாக்லின். ஸோ இவங்க வந்து எடுத்துப்பாங்க. மற்றவங்களுக்குலாம் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் கிடைச்சதுனால அவங்க அதுவும் வந்து பிக் பாஸே சொல்லிடுவாங்க, உங்கள் எல்லாருக்கும் மற்றவங்க அந்த டின்னரை பங்கேற்காதவங்க ஒரு பாயிண்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. டின்னர் சாப்பிடாதவங்க இவங்க பட்டினியாக இருப்பாங்க. அடுத்த நாள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வரையும் அந்த வேக்கப் சாங் வர வரையும் பட்டினியாக இருக்கணும். ஸோ இப்படியாக வச்சு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த 2025 வரதுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி நியூஸ் சொல்லி அப்படியே செலிப்ரேட் பண்ணி இதை முடிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.